Taste the Daily. நெல்லையில் அரிவாள்களுடன் குத்தாட்டம் போட்டு அதை ரீல்ஸ் பதிவிட்ட நபர்கள் சிக்கினர். நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் ஊருக்கு வெளியே உள்ள ஒரு வயல்வெளி பகுதிக்கு சென்றுள்ளனர். அங்கு அவர்கள் கைகளில் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்துக்கொண்டு தங்களை பெரிய ரவுடிகள் போல சித்தரித்து வீடியோ எடுத்து அதை ரீல்ஸாக பதிவிட்டுள்ளனர். அந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவியதை அடுத்து இச்சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேர் பிடிபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தனியார் டிரேடர்ஸ் கடையின் பூட்டை உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறும்பூர் அரசன்பூண்டி சாலையில் செயல்பட்டு வரும் தனியார் டிரேடர்ஸ் கடையின் பூட்டை அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் உடைத்து உள்ளே இருந்த லேப்டாப், சிசிடிவி உள்ளிட்டவற்றை அடித்து நொறுக்கி சுமார் 55,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போலீசார் ரோந்து செல்லாததாலேயே இதுபோன்ற கொள்ளை சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலையில் பள்ளி அருகில் சாலையில் ஓடும் கழிவுநீரால் மாணவிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மாநகராட்சிக்கு உட்பட்ட ரேடியோ கிரவுண்ட் பகுதியில் அரசினர் நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் கழிவுநீர் சாலையில் வழிந்தோடுகிறது. இதனால் பள்ளி மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பள்ளி நேரத்தில் லாரிகளை இயக்குவதால் மாணவர்கள் விபத்தில் சிக்கும் அபாயம் உள்ளதாக கூறி லாரிகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழமிக்கேல்பட்டியில் செம்மண் எடுக்கப்பட்டு கனரக வாகனங்கள் மூலம் பல்வேறு பகுதிகளுக்கும் எடுத்து செல்லப்படுகிறது. விதிமுறைகளை மீறி பள்ளி நேரத்தில் அதிக லாரிகளை இயக்குவதால் மாணவர்களுக்கு விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக குற்றம் சாட்டி காரைக்குறிச்சி பகுதியில் செம்மண் லாரிகளை மக்கள் சிறைப்பிடித்தனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காத விடிய அரசு அதிகாரிகளுக்கு எதிராக கண்டன முழக்கமிட்டனர். 8 to 10 லாரி கனரக வாகனங்களை ஓட்டக்கூடாது. ஸ்கூல் பிள்ளைங்களோட உயிருக்கு ஆபத்து அது இருக்குன்னு தெரிஞ்சும் காலைல 8 to 10 ஓட்டக்கூடாது, சாயந்தரம் 3 to 5 ஓட்டக்கூடாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரூல்ஸை மதிக்கிறதே இல்லை. கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸ் உலகம் மதிக்கிறது கிடையாது. அப்போ யாரோட தெம்பில் ஓட்டுறாங்க? ஏதாவது உயிர் போச்சுன்னா அதிகபட்சம் கவர்மெண்ட் என்ன செய்யும்? 5 லட்சம் 10 லட்சம் பணம் கொடுக்கும். அந்த 5 லட்சம் பணத்தை வாங்கிட்டு அவங்க அப்பா அம்மா மனசு சாஞ்சிடுமா? ஒரு குழந்தைய அவங்க பெற்று வளர்த்து ஆளாக படிக்க வைக்கக்குள்ள அவன் சிச்சை எடுத்து படிக்க வைக்கிறான் பிள்ளைய. அவன் அந்த பிள்ளைலாம் அந்த லாரிக்கு இடையணுமா? சேலம் மாவட்டம் அரியாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மேலாண்மை குழு தலைவி மீது பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏவின் தலையீட்டால் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். திமுகவை சேர்ந்த பள்ளி மேலாண்மை குழு தலைவி ஆசிரியர்கள் மீது வேண்டுமென்றே பல்வேறு குற்றச்சாட்டுகள் தெரிவித்து பணி மாறுதல் செய்வதற்கான ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர் 3வது நாளாக நடத்திய போராட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணி கலந்து கொண்டு பள்ளி கல்வித்துறை அதிகாரியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பள்ளி மேலாண்மை குழு தலைவி பணி நீக்கம் செய்யப்பட்டார். கடலூர் மாவட்டம் புவனகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கணினி இயக்குவோர் சங்கம் சார்பாக பணி பாதுகாப்பு கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த 12ஆம் தேதி உடையூர் ஊராட்சியில் மது போதையில் வாக்குவாதம் செய்த ஒருவர் பணியில் இருந்து தற்காலிக கணினி உதவியாளர் ஆனந்தி என்பவரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து வரி வசூலில் ஈடுபடும் தற்காலிக கணினி இயக்குபவர்களுக்கு விடியா ஸ்டாலின் மாடல் அரசு மாவட்ட நிர்வாகம் பணி பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி கணினி இயக்குவோர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உதவியாளர்களுக்கு வரி வசூல் செய்யற பணி கொடுத்துருக்காங்க. நாங்க வரி வசூல் செய்யற இடத்துல நிறைய மக்கள் அதை புரிஞ்சுக்காம அசிங்கமா பேசுறாங்க, அடிக்க வராங்க. இதுல எங்களுக்கு உரிய பாதுகாப்பு எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.